அம்மா எதுக்குமா அவங்களே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீ சும்மா ராதி, உனக்கு எதுவும் தெரியாது. இந்த வீட்ல 2 நாளா விளக்கு எரியாம இருந்திருக்கு. நான் வெளியே போனதுல இருந்து இந்த வீடு வீடாவே இல்ல. இப்படி இருந்தா வீட்டை விட்டு வெளியில போறவங்க எப்படி நல்லபடியா திருப்பி வருவாங்க சொல்லு? இப்படிதான் ஏதாவது நடக்கும். பவானி இங்க வா. ஏற்காடு போனதுல என் பிள்ளைக்கு நிறைய திருஷ்டி பட்டிருக்கு. நீ போய் ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேம்மா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். சரிங்கம்மா. மேடம் அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சரி. ஆதி சார் உடம்பு பாத்துங்க. நான் வரேன் மேடம். என்னத்த சொல்றது போங்க. மொத்தத்துல அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்திருந்தா ஆதிக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு பாக்குறாங்க. இந்த வீட்ல யாருமே சுதந்திரமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இல்ல. அம்மா எதுவா இருந்தாலும் நான் இருக்கும்போது என் முன்னாடி பேசணும். இப்படி போக விட்டுட்டு பின்னாடி பேசக்கூடாது. கண்டவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்றாங்கன்னா அதுக்கு நீங்க 2 பேர் மட்டும்தான் காரணம். நீங்க 2 பேரும் பொறுப்பா இருந்திருந்தா யாரும் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பம் பண்ண முடியாது. ஒரு குடும்பம்னா அதுக்கு ஒரு தலைமை தான் இருக்கணும். அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் நடக்கணும். அதுல நான் உறுதியா இருக்கேன். அத பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் தாராளமா இந்த வீட்டை விட்டு வெளியில போலாம். வா ஸ்வேதா. ஏன அப்பாடா, எப்படியோ பிரச்சனை பெருசாகாம சாதாரணமா முடிஞ்சிருச்சு. அப்பா, இனிமே அத்தை முன்னாடி தைரியமா நடமாடலாம். ஆதி தம்பி, மதி, ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அண்ணி வாங்க. நந்திதா வா. பவானி எடுத்துட்டு வந்துட்டியா? என்ன எல்லாரும் வந்தாச்சா? மகிழ் வா பவானி, வந்து என் பக்கத்துல நில்லு. நீயே இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்ல, இதுல அவளை வேற கூட வந்து நிக்க சொல்றியா? இதுல எங்க குடும்ப ஆளுங்க மட்டும்தான் நிக்கணும். வெளியாளுங்க யாரும் நிக்க தேவையில்லை. நீங்க என்ன நிக்க வேண்டாம்னு சொன்னீங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மதிய ஏன் நிக்க வேண்டாம்னு சொல்றீங்க? அவ ஆதியோட வைஃப். அவளும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தான். அவளை மட்டும் விட்டுட்டு சுத்தி போட்டா சுத்தி போட்டதுக்கு உங்களுக்கு பலனே கிடைக்காது. மதி, அவங்க சொல்றாங்கன்னு நீ தனியா நிக்காத. ஆதி உன் புருஷன் தானே, அவன் பக்கத்துல போய் நில்லு மதி. கரெக்ட். இதெல்லாம் சொல்றதுக்கு தான் மகிழினி வீட்டுல இருக்கணுங்கிறது. இல்லனா யாரும் இந்த வீட்டுல கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. மதி, என்ன பாக்குற? வா, வந்து ஆதி பக்கத்துல நில்லு. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன் வைஃப நம்ம கூட சேர்ந்து நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க, நீ பாட்டுக்கு எதுவும் பேசாம அமைதியா இருக்க. நிக்க சொல்ற உன் பக்கத்துல. ஐயோ, பூசணிக்கா சுத்துறதுல கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்களே. மதி வா. பரவாயில்ல ஆதி,